வணக்கம் மக்களே. ஒரு டென்ஸ் கிளிஃப் ஹேங்கர் மேட்ச் நடந்திருக்கு. ஜேஎஸ்கே vs MICT. Unfortunately, JSK couldn't cross the line. That doesn't really take anything away from the way they played. இந்த சப்போர்ட் என்னைக்குமே நம்ம மஞ்சளுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டு பிச்சு கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது. ஸோ அப்போ டாஸ் அட்வான்டேஜும் அன்பார்ச்சுனேட்டா போச்சு. அவங்க டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ணாங்க. தேர் இஸ் எனஃப் ஃபார் த பவுலர்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 6 ஓவர்ல 69 அங்க பால், ஒரு சில பால் அப்படி இப்படி போச்சு. அவங்க MICT அவ்வளவு சரியா போடல. போல்ட் எல்லாம் ஸ்லோ டெலிவரி, வைடர் லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஃபாஃப் இறங்கி ஒண்ணு விட்டாரு பாருங்க, ககிசோரபாதாவை மிட் ஆஃப் மேல ஒரு 1 பவுன்ஸ். அதுக்கப்புறம் டோட்டலி நெகட்டிவா போயிட்டாங்க. அந்த பவர் பிளேல எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்து நெகட்டிவா போல் பண்ணி 6 ஓவர்ல 69க்கு 2. இப்ப மழை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா டெஃபினட்டா JSK would have scored அட்லீஸ்ட் 190. கேப்டவுன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. பட் கேப்டவுன் இஸ் அ கிரவுண்ட் வேர் not many successful chases have been made at all. 200ல கேப்டவுன்ல சேஸ் பார்த்ததே கிடையாது ஹிஸ்டரியிலேயே. தட் இஸ் வாட் கேப்டவுன் இஸ் ஆல் அபவுட் இந்த நைட் கேம்ஸ் அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இது என்ன சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மழை உங்களுக்கு 12 ஓவர்ஸ் கேம் ஆயிடுச்சு. 12 ஓவர்ஸ் கேம்ல உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, 2 bowlers கேன் போல் 3 ஓவர்ஸ். ஓகே, அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க 6 ஓவர்ல உங்களுக்கு எப்படின்னா, ரஷீத் கான் ஒரு ஓவர் கூட போடல. அதுக்கப்புறம் தேவன் அட்வான்டேஜ் டு போல் ரஷீத் கான் 3 ஓவர்ஸ். 3 ஓவர்ஸ் ட்ராட் ரஷீத் கான் போட்டாரு. அந்த 3 ஓவர் தான் உங்களுக்கு கேம் சேஞ்சிங்க. 6 ஓவர்ல 69க்கு 2 இருந்த JSK they could only end up with 123. ஸோ உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அந்த 54 ரன் தான் அந்த 6 ஓவர்ல வந்தது. யூ கேன் பி கிரிட்டிக்கல் ஆன் தட். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் பிளே ஷாட் ஆஃப்டர் ஷாட், பால் ஆஃப்டர் பால் நீங்க அடிச்சே ஆகணும். அது உங்களுக்கு இன்டரப்ஷன் வந்தோடனே ரஷீத் கான் போட்டோடனே ஒரு பிக்கப் பிளிக் அடிச்சாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச் பிடிச்சிட்டாரு. அந்த பால் 6க்கு போயிருந்ததுன்னா ஸ்டோரி வுட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜும் இருந்தது. 6 ஓவர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 2 போலர் 3 ஓவர் போடலாம் அப்படிங்கும் போது கார்பின் போஷுக்கும் உங்களுக்கு 2 ஓவர் இருந்தது. ககிசோரபாதாக்கு 1 ஓவர் இருந்தது. தேர் இஸ் நோ நீட் ஃபார் தெம் ரியலி டு யூஸ் த அதர் போலர்ஸ் அட் ஆல். That is a massive advantage when a game resumes after a break and the overs got lost. என்னை பொறுத்த வரைக்கும் அது played a major role. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் JSK என்ன பண்ணாங்கன்னா, சுபம் ரஞ்சனே இஸ் அ கை. ஓகே, we always talk highly about him, வெரி ஹைலி அபவுட் him. ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட்டர், பவர் ஹிட்டர் கிடையாது. அப்படிங்கும் போது உங்களுக்கு டானமன் ஃபெரேரா முன்னாடி இருக்குனாங்க. அதுக்கப்புறம் யாரு வந்திருக்கணும்? இட் ஷுட் ஹவ் பீன் வியான் மல்டர். வியான் மல்டர் இஸ் அ பவர் ஹிட்டர். சுபம் ரஞ்சனா இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். சோ அது ஒரு மேஜர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சுபம் ரஞ்சனே பேட்டட் 12 balls for 12 runs. டானமன் ஃபெரேரா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டர் ஸ்கோர்ட் 11 of 5 balls. அகில் ஹுசேன் கேன் ஆல்சோ பேட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இங்க சுபம் ரஞ்சனவே இறக்கிருக்கவே கூடாது. அது அன்பார்ச்சுனேட்டா போச்சு. அவங்களுக்கு அந்த மொமெண்டம் அங்க ஹர்ட் ஆச்சு. கண்டினியூஸ் பிளே உங்களுக்கு ஃபுல்லா போயிருந்ததுன்னா, the way Faf du Plessis was playing, I'm telling you again, the way Matthew de Villiers was playing. Matthew de Villiers is also someone I rate very highly. ஆனா ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. ஆனா ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல பியூட்டிஃபுல்லா அவரால் ஆட முடியும். இவங்க 2 பேரும் ஒரு 13-14 ஓவருக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா டனாவன் ஃபெரேரா பின்னி இருப்பாரு. உங்களுக்கு அகில் கேன் பேட், சுபம் ரஞ்சனே கேன் பேட், மல்டர் கேன் பேட். இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஐ எம் த ஒன் ஹூ செட் தட் கை லைக் டியான் ஃபாரஸ்டர், யங் பிளேயர், வெரி டேலண்டட் பிளேயர், ஷுட் பி கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. இன்னைக்கு எதுக்காக அவரை ஒன் டவுன் இறக்குனாங்கன்னு எனக்கு புரியல. ஆன் அ பிச் வேர் த பால் இஸ் டூயிங் சம்திங் பிகாஸ் ஆஃப் ரெயின்ஸ் ஏர்லியர் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கேம் இஸ் சம்திங். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. பட் ஐம் நாட் பீன் கிரிட்டிக்கல் ஆன் தட். அது ஒரு போல்டு மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்டா ஒர்க் அவுட் ஆகல. அவரும் பெருசா 6 அடிப்பாரு.
அவரும் இஸ் அ பவர் ஹிட்டர். அவர் பின்னாடி வந்திருந்தாருன்னா யூ குட் ஆல்சோ ஸ்கோர்ட் அ லாட் ஆஃப் ரன்ஸ். ஒரு 2-3 சிக்ஸ் அவராலே அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. 123 நீங்க யோசிச்சு பாருங்க. 124 டார்கெட் 4 runs has been added. Okay, that is the reason I'm not really a fan of this Duckworth Lewis method. உங்களுக்கு வந்து எப்படின்னா they had an advantage to 3 overs can be bowled by 2 overs by 2 bowlers. அதுக்கப்புறம் 6 ஓவருக்கு அப்புறம் உங்களுக்கு 8 ஓவர் போயிருக்கு. உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் வந்திருக்கு அப்படிங்கும் போது யூ லாஸ்ட் சங்க் ஆஃப் 8 ஓவர்ஸ்ங்கும் போது how can the target be 128? என்ன பொறுத்த வரைக்கும் the target could have been 148. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் would have been 148. I am also designing something closer to that. ஓகே, அந்த டக்வர்த்துக்கு தகுந்த மாதிரியே வேற ஒரு ஃபார்முலால ஒரு 6 மாசமா ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஐம் ட்ரைங் டு டெவலப். அது வந்து டெவலப் பண்ணாலும் நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டெஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பார்க்கணும். அப்பதான் யூ கேன் ட்ரை அண்ட் கோ அண்ட் சப்மிட் இட் டு பீப்புள் கன்சர்ன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வியூவர்ஸ் கேன் கமெண்ட் ஆன் இட். ஐ திங்க் தட் த டார்கெட் would have been 148 ஃபார் them. இப்போ உங்களுக்கு 128 டார்கெட் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணாரு ஃபாப் டு பிளஸி. ஓகே, he started with spin at both ends. Beautiful means beautiful. His captaincy has been absolutely top notch. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா உங்களுக்கு என்னன்னா அவங்க எப்படின்னா அவங்க அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சு நிக்கலஸ் பூரன் அவுட் ஆன உடனே ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ் இறக்கி விடுறாங்க பாருங்க. அவங்க எப்படி யோசிக்கிற ஆளுங்களா இருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் லிண்டே இறக்கி விடுறாங்க. ஜார்ஜ் லிண்டே இஸ் அ பவர் ஹிட்டர், பட் இட் டேக் சம் டைம் டு செட்டில் டவுன். மேட்ச் காலி நினைச்சாங்க. நான் அந்த 2 தப்ப அவங்க பண்ண போது ஒரு கேட்ச ரீஸ் ஆண்ட்ரிக்ஸுக்கு விட்டாங்க. அது நான் வந்து இதுவே படல, நானு வருத்தமே படல. அப்பா அவர் உள்ள இருக்கட்டும், இன்னும் ஒரு 7-8 பால் அவர் ஆடி தானே கேம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ரன் அவுட் பண்ணி இது கெட்டிங் இம் அவுட். அந்த சிச்சுவேஷன்ல வந்து இதுல என்னன்னா அவர் ஆடின 7 பால் நெவர் ஈவன் ட்ரை டு ஸ்லாக் 1 பால் அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் லிண்டே சும்மா கண்ணப்பண்ணான்னு சுத்துறாரு, பேட்ல படல அவங்களுக்கு. இந்த 2 பேர் இன்னும் ஒரு 7-8 பால் கூட ஆடி இருந்தாங்கன்னா எதுவா இருந்திருக்கும். ஜேசன் ஸ்மித் வந்து சூப்பர்பா ஆடினாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2வது சொல்றேன் பாருங்களேன், இந்த மாதிரி மழை பெஞ்ச விக்கெட்டு ஸ்டிக்கியா இருக்கு, லைட்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் நல்ல ஸ்கிட் ஆகுது, டியூ வந்திருக்கு, பால் வெட்டா இருக்குன்னா ரவுண்ட் விக்கெட் போடுற மாதிரியான ஒரு ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்க நார்மலா ரவுண்ட் விக்கெட் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஹீல் யார்கர்னு சொல்லுவாங்க, ஃபீட் யார்கர்ஸ், ஃபீட்டை டார்கெட் பண்ணுவீங்க. எப்படி வச்சுட்டு ஃபீட்டை டார்கெட் பண்ணுவீங்க, ஒரு ஃபைன் லெக் பின்னாடி ஸ்கொயர் லெக் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கவுகார்னர் பின்னாடி மிடான உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் வைடு லாங் ஆன் மாதிரி ஸ்ட்ரெயிட் மிடான வைடு லாங் ஆன் 5 பேர் இங்க வச்சிருவீங்க. வச்சுட்டு ஆஃப் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு 4 பேர் தான். ஒரு டீப் பாயிண்ட், ஒரு ஷார்ட் தேர்ட் மேனு, ஒரு ஷார்ட் கவர்ஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் மிட் ஆஃப். இந்த ஃபீல்டை வச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் யார்கர் போடலாம், பவுன்சர் போடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப் பாயிண்ட் பின்னாடி இருக்கிறதுனால நீங்க வைடு யார்கர் போடலாம். 2வது என்னன்னா இந்த மாதிரி பால் ஸ்லிப் ஆகுது அப்படிங்கும் போது, உங்களுக்கு பால் நின்று வருது அப்படிங்கும் போது அந்த பேக் ஆஃப் த சாண்ட் ஸ்லோ டெலிவரி நக்கிள் பால் போடுறது இன்னும் ஈஸியா இருக்கும். அவங்க ரிச்சர்ட் கிளேசன் வந்துட்டு ஃபாஸ்டா வந்து கரெக்டா அட்டாக் பண்ணி இங்க போடணும். இங்க வேஸ்ட் வந்து 4th ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் வேஸ்ட் அங்க போட்டீங்கன்னா அடிச்சிருக்கவே முடியாது. அவர் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வந்து என்ன பண்ற, பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி போடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து புரியவே இல்லை. அவரோட 3 ஓவர்ல 51 ரன் பியூட்டிஃபுல்லா கேப்டன்சி பண்ணாரு ஃபாப் டு பிளஸி. ஒண்ணுதான் வந்துட்டு எனக்கு யோசனை என்னன்னா, பிரணீலன் சுப்பராயன் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. 2 ஓவர்ல 15 ரன் பிரடீலன் சுப்பராயன், 2 ஓவர்ல 17 ரன் அக்கீல் ஹுசேன். அப்படிங்கும் போது 2 போலர் சரி, நீங்க வந்து ஆண்ட்ரி பர்கர் நல்லா போட்டாரு, இன்னைக்கு ஒரு 3 ஓவர் கொடுத்துட்டாங்க போது that one more over should have been bowled either by அக்கீல் ஹுசேன். கில்லாடி போலருங்க. நான் சொல்றேன், நிறைய அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த GSL ஒர்க் பண்ணியிருக்கேன், T10 லீக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், கொட்டா கிளாடியேட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். சரக்கு இருக்கிற போலருங்க, கில்லாடி போலர். கரெக்டா வந்து என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியும். ஓவர் தி விக்கெட்ல இருந்து வந்து கால்ல சரிவாரு டெத் ஓவர்ஸ்ல. ஆல் யூ நீட் இஸ் 1 பிரேக் த்ரூ ஓவர். இது எப்படி போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு 7 ஓவர்ல 75, 6 ஓவர்ல 66, 5 ஓவர்ல 53, 4 ஓவர்ல 48, 3 ஓவர்ல 36, 2 ஓவர்ல 26. உங்களுக்கு எப்படி போச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 ஓவர்ல 26 அப்படிங்கிறது அப்சல்யூட்லி கெட்டபிள்.
ஓகே, ஈவன் தோ யூ ஃபீல் 2 ஓவர்ல 26 ஒரு 3 டாட் பால் போட்டீங்கன்னா கேம் ஓவர்னு நீங்க நினைக்கலாம். யூ ஆர் ரைட் ஆன் த திங்கிங். பட் இட் இஸ் ஆல்வேஸ் பேலன்ஸ்டு. 2 3 பிக் ஹிட் வந்ததுன்னா உங்களுக்கு காலி ஆயிடும். நீங்க ரவுண்ட் விக்கெட்ல இருந்து நீங்க இந்த ஆங்கிள் போட்டீங்கன்னா the பேட்ஸ்மேன் நார்மலி வில் கெட் ஓப்பன் அப். இப்படி ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வரீங்கன்னா இப்படி நேரம் நிக்க முடியாது. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட் ஆயிடும். உங்க எல்போ முன்னாடி வந்துடும். பால் பிச் ஆச்சுன்னா அந்த எல்போவும் ஷோல்டரையும் ஓபன் பண்ணாதான் நீங்க பாலை சைட் பண்ண முடியும். ஸோ நார்மலா இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து போடும்போது, ரைட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து ரவுண்ட் விக்கெட்ல இருந்து போடும்போது நார்மலா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, they will just open up their stance like that to have the better vision of the bowler. So they are already ready for that to line up, and the front leg is already open போது லெக் சைடு ஏரியா வந்துட்டு உங்களுக்கு predominantly they will try and hit போது நீங்க பால் ஆங்கிளிங் அவே அட் தட் பேஸ் அந்த 5th ஸ்டம்ப்னா ஒரு வீசுனீங்கன்னா 6 உங்களுக்கு. ஸோ போன மேட்சும் அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் போதும் மல்டர் வந்துட்டு ரவுண்ட் விக்கெட் தான் போட்டாரு, கிளீசனும் ரவுண்ட் விக்கெட் தான் போற. இந்த ஒரு டீம் தான் இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க மத்த டீம் பாத்தீங்கன்னா they are not doing it. I don't know why are they doing it. It is extremely risky. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்கா கோஸ்டல் ஏரியாஸ்ல நீங்க பண்ணலாம். இத டர்பன்ல பண்ணலாம், பால்ல பண்ணலாம், போர்ட் எலிசபெத் பண்ணலாம், ஹை பெல்ட்லயும் கேப் டவுன்லயும் நீங்க பண்ண முடியாது. பர்டிகுலரா டியூ வருது, பால் ஸ்கிட் ஆகுது, பவுன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பால் நின்னு வருதுங்கும் போது ரவுண்ட் விக்கெட்ல இருந்து யூஆர் டேக்கிங் த பால் அவே. இட் இஸ் அ வெரி வெரி ரிஸ்கி ஆப்ஷன். எங்க போனாலும் அடி வாங்குவீங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் காஸ்ட் தி கேம் ஃபார் ஜேஎஸ்கே. அந்த ஓவர்ல 21 ரன் போச்சு உங்களுக்கு ரிச்சர்ட் கிளீசன். அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணுவீங்க, ரவுண்ட் விக்கெட்ல இருந்து என்ன பண்றாங்க, ஸ்லோ டெலிவரி வைடர் லைன் போடுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் வைட் ஆஃப் த கிரீஸ். நீங்க வைட் ஆஃப் த கிரீஸ் வரீங்கன்னா பேட்ஸ்மேனோட ஆங்கிள் இன்னும் வைடரா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பாலை இன்னும் ஃபர்தரா வைடா புஷ் பண்ண பாப்பீங்க. நீங்க ஃபர்தரா புஷ் பண்ண பாத்தீங்கன்னா தான் பால் வந்துட்டு பேட்ஸ்மேனோட ஆர்க்ல இல்லாம இருக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் ஃபர்தரா புஷ் பண்ணீங்கன்னா நிறைய வைடு போகும். If you see in the last game also when Mulder was bowling, Gleeson was bowling, there are more wides that came from around the wicket. நீங்க ஓவர் த விக்கெட்ல இருந்து போடுறீங்கன்னா கிரீஸ பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணலாம். கிரீஸ வந்து வைட் ஆஃப் த கிரீஸ் போட்டு ஆல் யூ காட் டு டு இஸ் டார்கெட் தி ஒயிட் லைன். அந்த வைடர் லைன் டக்கு நேரம் அங்க போட்டுலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆங்கிள் அது இது எதுவும் கிடையாது. சில சமயம் வந்து அப்படிதான் நாங்க அட்வைஸ் பண்ணோம், பேட்ஸ்மேனை பார்க்காத லைனை பார்த்து போடு அப்படின்னு. சோ உங்களுக்கு வந்துட்டு இட் பிகம்ஸ் a difficult thing. அதனாலதான் அன்பார்ச்சுனேட்டா தோத்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்கே பிளேட் பிரில்லியன்ட் கிரிக்கெட். அதுல டியான் ஃபாரஸ்டர் வந்து ஒரு கேட்ச் விட்டாரு, அதுக்கப்புறம் ரஞ்சனே ஒரு கேட்ச் விட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபீல்டட் பிரில்லியன்ட்லி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They are better than Mumbai in the field. They are better than Mumbai in running between the wickets. They batted better than Mumbai. They bowl better than Mumbai. The only thing என்ன பொறுத்த வரைக்கும், if it would have gone for a 20 overs game, the match would have gone to the whole distance. நான் வந்துட்டு ஒரு ஜேஎஸ்கே சப்போர்ட்ன்றதுனால நான் சொல்றது, மும்பைக்கே இந்த சிச்சுவேஷன் நடந்திருந்தாலும் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி செட் தட் என்ன சொல்றது உங்களுக்கு வந்துட்டு மும்பை இஸ் அன்லக்கின்னு. ஒன்லி ஒன் திங் இஸ் கார்பின் போஷ் போல் பிரில்லியன்ட்லி. ரபாதா சரியா போட மாட்டேங்கிறாரு, போல்ட் சரியா போட மாட்டேன்றாரு. இன்னைக்கு ரஷீத் கான் ஸ்டெப்ட் அப் அந்த 3 ஓவர்ல. கார்பின் போஷ் போல்ட் வெரி வெரி வெல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவங்களுக்கு. தி பேட்டிங் ஹஸ் காட் ரியல் ப்ராப்ளம்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ரிக்கல்டன், ரசீவ் ஆண்டர் துசேன் அவுட் ஆனா ஆல் ஆஃப் அ சடன் அந்த பேட்டிங் லைன் பார்த்தா ஒரு மாதிரி அந்த ஒரு கன்வின்ஷன் வர மாட்டேங்குது. பூரன் வந்து இன்னைக்கு அடிச்சாரு, பட் பூரன் ஹஸ் பீன் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஓஃப்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப்டர் சிபிஎல். ஆஃப்டர் சிபிஎல்க்கு அப்புறம் அந்த T10 லீக் எங்க டீம்ல தான் இருந்தாரு, அடிக்கல. ILT20ல அடிக்கல, இங்கேயும் கொஞ்சம் ரஸ்டியா தெரியறாரு. அதுக்கப்புறம் இந்த லிண்டே இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரமாட்டேங்குது. ஒரு blistering innings ஆனாரு ஜேசன் ஸ்மித். There are many questions that came up on his inclusion on the World Cup, and he silenced the critics with pyrotechnics. நாக்க முதல் மேட்சும் பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் இந்த மாதிரி தான் 4 6 கடாசினாரு. பிரில்லியண்டா ஆடினாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் ஸ்டில் we debated on it. Performance is performance, consistency is consistency. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வருஷமா டீம்ல இருக்கீங்கன்றது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும் போது he didn't do any damage on the selectors putting his hand up saying this is the reason why you have selected, made another game changing, played another game changing innings. மாதிரி சூப்பர்பா ஆடினாரு. இன்னைக்கு ஜேஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா 100% குவாலிஃபிகேஷன் ஷூர் அப்படின்னு. ஈவன் the top 2 spots would have been much easier அப்படின்னு.
பட் நத்திங் இஸ் லாஸ்ட். இன்னைக்கு அவங்க ஆனதெல்லாம் நீங்க எதுவுமே குறைய சொல்ல முடியாது. ப்ராபப்ளி ஏதாவது ஸ்மால் திங்ஸ் அந்த யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் கணக்கு சொல்றேன் உங்களுக்கு. அந்த கடைசி 6 ஓவர்ல அவங்க ரிசப்ஷனுக்கு வந்த போது எல்லா பாலும் அடிக்க போற சுச்சுவேஷன்ல 12 பால் ஆடினார் சுபம் ரஞ்சனே. 12 பால்ல 12 ரன். இமேஜின் 12 பால்ல 12 ரன். ஜேஎஸ்கே ஸ்கோர் 54 த லாஸ்ட் 6. அதை எடுத்துட்டீங்கன்னா 4 ஓவர்ல உங்களுக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த அவர் ஆடின 2 ஓவர்லயே அந்த 10 per over அவங்க போயிருந்தாங்கன்னா ஒரு 135 ரன் போயிருக்கும். 135 ரன் போயிருந்தா டிஎல் மெத்தட்ல 5-6 ரன் ஏறி 142 போயிருக்கும் டார்கெட். அங்கேயும் வந்து பண்ணாங்க. பட் லெட்ஸ் நாட் பி கிரிட்டிக்கல். ஃபாஃப் டு பிளஸிஸ் கேப்டன்சி ஹஸ் பீன் அப்சல்யூட்லி அன்பிலியபிள். பிரில்லியண்டா ஃபீல் பண்ணாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பி உங்களுக்கு வந்துட்டு நாட் லாட் ஆஃப் டைம் லெஃப்ட். இப்போ நாளைக்கு டப்புன்னு டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 8th மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் முடிச்ச உடனே திரும்பி வந்து definitely we will try and entertain you in the best way possible, and hopefully JSK can turn the tables around. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்லாம் அந்த மொமெண்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த மாதிரி எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்றது கணக்கு கிடையாது. இந்த மொமெண்டம் இருந்து டக்குன்னு 2-3 மேட்ச் அப்படி தோத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள வந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா அது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் a குட் சைன் தட் ஆண்ட்ரி பர்க் இஸ் ஆல்சோ ஃபிட். அவர் நல்லா போடுறாரு. அதுல எந்த அக்கீல் நல்லா போடுறாரு. பிரலியன் சுப்ராயன் நல்லா போடுறாரு. மல்டர் இஸ் ஓகே. இந்த மல்டர் இஸ் a kind of a batting all-rounder. ரிச்சர்ட் கிளீசன் has to step up. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. ரேட் him very early. He's very quick. He can bowl some thunderbolts. ஆனா கொஞ்சம் வந்துட்டு he has to be tactical enough to make sure that is not going to concede more runs. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. We'll come back and do a review on JSK, how they are going to turn it around, or what is going to happen against the next game, where a win is definitely going to put them one step into the playoffs, which they thoroughly deserve the kind of cricket they have played. Champion team is always a champion team. Mumbai Indians, they pride themselves playing every game, no matter what. Not only IPL, WPL இருக்கட்டும், 100 இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், IL20 இருக்கட்டும், எங்க போனாலும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இது பண்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற ஒரு பிரான்ச்சைசி. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தம். ஏன்னா இந்த மேட்ச் அவங்க தோத்துருந்தாங்க, they will be out of the competition. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. kudos to Mumbai and hard luck to Johannesburg Super Kings. I will see you again couple of days later after JSK's match on the 8th of January. Until then, thanks a lot and bye bye.